அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. இந்த ஒரு பதிவை யார் செய்தாலும் அவங்க வெறும் கையால் போனதா சரித்திரமே கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக உங்களை தேடி உடனே வரும். 1 மணி நேரத்தில் வரலாம், 2 மணி நேரத்தில் வரலாம், இல்லை 5 மணி நேரத்தில் வரலாம். ஆனால் கண்டிப்பாக வரும். லட்சம் பேர் இல்லைங்க, கோடி பேரின் அனுபவ உண்மை. பூஜை கிடையாது, மந்திரம் கிடையாது, எதையும் நீங்கள் சொல்லணும்னு கிடையாது, எழுதணும்னு கிடையாது, நம்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மேஜிக் மெத்தடு பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்குங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போ உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது அப்படின்னும் போது இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். முழுக்க 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 சத்தியமான உண்மை. இந்த ஒரு மெத்தடை நான் சும்மா விளையாட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி நான் ட்ரை பண்ணதுக்கே நான் கேட்ட பணம் எனக்கு கிடைச்சிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் கிடைத்தே தீரும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. யார் யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அவங்க தாராளமாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு முறை தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயத்தை இது கண்டிப்பாக நிகழ்த்தி தரும். அது என்ன அந்த மெத்தடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த ஒரு தேவதையுடைய பெயரை நீங்கள் சொல்லி என்ன கேட்டாலும் உங்களுடைய விருப்பத்தை அது நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த ஒரு தேவதை மிராக்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே போல் ஒரு சகோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சேனலில் சொல்கிற சுவிட்ச் வேர்டு எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் 1 மாதமாக அவங்க கேட்ட பணம் கிடைக்கல. ஆனால் இந்த தேவதையுடைய பெயரை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் தேவதையிடம் கேட்டிருக்காங்க. மறுநாள் 5 மணிக்கு அவங்களுக்கு 20,000 பணத்தை அந்த தேவதை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தேவதை. என்ன கேட்டாலும் கொடுக்கும். பணம் தான் கிடையாது. உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி கொள்றதுக்கு இந்த ஒரு தேவதையை நீங்கள் அழைத்து பாருங்கள். அதே போல் தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு. பூஜை கிடையாது, மந்திரம் கிடையாது, நீங்கள் நம்பரை எழுதணும், அதே போல் வார்த்தையை சொல்லணும், சுவிட்ச் வேர்டு சொல்லணும், இது எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்ட பணம், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு மெத்தடு. கோடிக்கணக்கான பேருடைய பண தேவைகளை பூர்த்தி செய்தது. இதற்கு உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பரும் ஒரு க்ரீன் கலர் பென், அதுதான் வேண்டும். அதாவது கோடு போடாமல் இருக்கக்கூடிய பிளெயினாக இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் பென்னு, மார்க்கர், ஸ்கெட்ச் பென்னு எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். இந்த மெத்தடை நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு மேனிஃபெஸ்டிங் செஞ்சாலுமே அதற்கு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துட்டு தான் நம்ம செய்யணும். அதாவது ரொம்ப க்ரௌடாக இருக்கக்கூடிய ஏரியாவிலையோ இல்லை ரொம்ப சத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு செய்யக்கூடாது. அமைதியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க. உங்கள் கையில் ஒயிட் கலர் பேப்பர் இருக்குது, பென் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு க்ரீன் கலரில் கோடு போட்டுக்கோங்க. 4 பக்கமும் கோடு போட்டு ஒரு பாக்ஸ் போல் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் தான் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எழுத போகிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 சக்கரம் வரையணும். நான் ஸ்க்ரீனில் எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே போல் மேலே 3, அதற்கு கீழே 2 சக்கரத்தை வரையணும். வீல், அதாவது மேலே 3, அதுக்கு கீழே 2 வீல் அந்த க்ரீன் கலர் பென்னால் நீங்கள் வரையணும். அதற்கு கீழே நீங்கள் என்ன எழுதணும்னா இன்ஸ்டன்ட் மணி அப்படின்னு எழுதி அதற்கு கீழே 3 கோடு போடணும். கண்டிப்பாக 3 கோடு போட்டே ஆகணும். முதல்ல 5 சக்கரத்தை அதாவது வீல் வரைஞ்சிட்டிங்க. அதுக்கு கீழே இன்ஸ்டன்ட் மணி அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே 3 கோடு நீங்கள் போட்டுக்கணும். கண்டிப்பாக 3 கோடு போடணும். அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000 உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை அதுக்கு கீழே எழுதிக்கோங்க. ருபீஸ் அப்படின்னு போட்டு
போட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாலரோட சிம்பிளை நீங்கள் எழுதி எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை எழுதிக்கோங்க. அதற்கு கீழேயும் 3 கோடு நீங்கள் போடணும். இப்படி 3 கோடு போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரில் 4 மூலைகளிலும் 7777 நீங்கள் எழுதணும். 4 மூலையிலையும் 77 எழுதணும். இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி எழுதி காமிச்சிருக்கனோ அதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க. முதல்ல ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலரால் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 சக்கரம், அதாவது வீல் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு கீழே இன்ஸ்டன்ட் மணி, அதுக்கு கீழே 3 கோடு. அடுத்தது உங்களுக்கு தேவைப்படுற பர்டிகுலர் அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழேயும் 3 கோடு, கண்டிப்பாக 3 கோடு நீங்கள் வரையணும். அடுத்தது 4 மூலையிலும் 777 அப்படின்னு இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 10,000 எழுதியிருக்கேன். உங்களுக்கு பணம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டீங்க. இப்படி எழுதின பேப்பரை 7ஆக மடிக்கணும். 7 முறை நீங்கள் மடிக்கணும். அதாவது அதை நீங்கள் நேராகவே மடிக்கணும். அதாவது நம்ம சின்ன குழந்தையில பேப்பரில் விசிறி செய்வோம் இல்லையா, ஒவ்வொன்றா மடித்து ஒரு விசிறி போல் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே போல் நீங்கள் 7ஆக மடிச்சிக்கணும். அவ்வளோதான். விசிறி மாதிரிலாம் பண்ண தேவையில்லை, 7ஆக மடிச்சிக்கோங்க. இப்படி மடித்த பேப்பரை உங்களுடைய 2 உள்ளங்கையிலையும் வச்சு அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டிங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை 7 முறை சொல்லுங்கள். அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் உங்கள் பில்லோ கடியிலையும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம், உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். எங்கே வைக்க முடியுமோ இந்த 3 இடத்துல எங்கே வேண்டுமென்றாலும் வச்சுக்கலாம். இல்லை ஃபோனுக்கு பின்னாடியும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு அதை நீங்கள் மறந்து போயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டு கேட்டிங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலே கிடைக்கும். கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுனா அதற்கான டைம் எடுத்துக்கும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பணம் கிடச்சிருச்சுன்னா அடுத்ததுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பணம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை எரித்து அந்த சாம்பலை நீங்கள் வெளியில் ஊதி விட்டுடலாம். ஓடுற தண்ணிலையும் விட்டுடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே 1 கோடி வேணும், 2 கோடி வேணும், 10 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அப்படி கேட்டிங்கன்னா கிடைக்காது. சிறுக சிறுக கேட்டு பாருங்கள். ஒரு 20,000, ஒரு 50,000, ஒரு 1 லட்சம், அது போல் ஒரு 2 லட்சம், அது போல் கேட்டு பாருங்கள். முதல்ல சின்ன சின்ன அமௌண்ட்டாக கேளுங்க. ஒரு 20,000 கேட்டு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு திருப்பியும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் உடனடியாக கிடைக்கும். முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். ஏனோ தானோலாம் செய்யக்கூடாது. நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும். எனக்கும் அது போல் கிடைத்தது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெனக்கடலாம் தேவையில்லை. மிகவும் எளிமையானது தான். அனைவராலையும் செய்யக்கூடியது தான். அனைத்து மதத்தினராலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.